இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடும் நம்ம பரோட்டா சூரிய பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும். பரோட்டா சூரி வந்து 1977 வருஷம் மதுரையில் தாங்க பிறக்கிறாரு. அவங்க குடும்பமே ஒரு பெரிய குடும்பம். மொத்தமாக அவரோட சேர்த்து 6 அண்ணன் தங்கச்சிங்க அவங்க ஃபேமிலியில். 1991 வருஷத்தில் தளபதி படம் பார்த்துட்டு அந்த படத்தில் வர சூர்யான்ற கேரக்டர் ரொம்ப பிடிச்சி போய் அந்த படத்தோட கேரக்டரையே சூர்யான்ற பேரை தான் வச்சுருந்தார். அதுதான் நாளடைவில் அவரோட பேர் வந்து சூரின்னு மாற காரணமாயிருச்சு. சினிமா மேலே இருந்த ஆர்வம் காரணமாக அவர் சென்னைக்கு வந்து பல படங்களில் நடிக்க ரொம்பவே ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார். அவர் ஆரம்ப காலத்தில் பல படங்களில் நடிச்சிருந்தார். ஆனாலும் அந்த படத்தில் நடித்த கேரக்டர் எல்லாமே யாரும் நோட்டீஸ் பண்ண முடியாத அளவுக்கு தான் வந்து நடிச்சிருந்தார். குறிப்பாக சொல்லணும்னா மறுமலர்ச்சி படத்தில் தான் முதல் ஒரு ஆடியன்ஸ் போல் நடிச்சிருந்திருப்பார். அதுக்கப்புறமா உள்ளம் கொள்ளை போகுதே, வின்னர், பீமா, தீபாவளி அப்படின்ற பல படங்களில் சைடு கேரக்டரில் நடிச்சிருப்பார். அவர் இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆன அப்புறம் தான் நாமளே வந்து இந்த படத்தெல்லாம் சூரி நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேந்து பார்த்துருப்போம். சூரிக்கு முதல்ல வெளியில் தெரிய மாதிரி ஒரு ரோல் அமைஞ்சது வந்து கண்டிப்பாக சுசீந்திரன் இயக்கத்தில் வெளிவந்த வெண்ணிலா கபடி குழு படம் தான் சொல்லலாம். அதுவும் அவர் அந்த படத்தில் நடித்த காமெடி சீனான இந்த பரோட்டா சீன் தான் வந்து அவருக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திச்சின்னு சொல்லலாம். அவரை இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் வந்து பரோட்டா சூரின்னு தான் வந்து கூப்பிட்டுட்ருக்காங்க. அப்படிப்பட்ட பரோட்டா சூரி இன்னைக்கு தமிழ் சினிமாவில் வளர்ந்து வர ஒரு ஆக்ஷன் கதாநாயகனாக வந்துக்கிட்டு இருக்காரு. அவர் எப்படி இந்த அளவுக்கு வந்தாருன்னு அடுத்து பார்க்கலாம். வெண்ணிலா கபடி குழு படத்தில் அவர் ஒரு காமெடியன் ரோல் தான் பண்ணி ஹிட்டானதால் அடுத்தடுத்து அவர் கமிட் ஆன படங்களும் காமெடி ரோலாகவே தான் இருந்துச்சு. அதுவும் குறிப்பாக கிராமத்து சப்ஜெக்டில் ஒரு தமிழ் சினிமாவில் படம் எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் காமெடி ஆக்டராக வந்து சூரிய தான் போடணும் அப்படின்ற ஒரு எழுதப்படாத குறிக்கோளாக வந்து அந்த சமயத்தில் இருந்துச்சு. அதுவும் அப்போ வந்து சிவகார்த்திகேயன் தன்னோட படங்களில் தொடர்ந்து சூரியை வந்து பயன்படுத்தி வந்துகிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகர்கள் எல்லாருமே வந்து சூரியை வந்து தன்னோட படத்தில் காமெடியனாக நடிக்க வச்சு இருந்தாங்க. ஆனாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே சூரியோட காமெடி மக்களுக்கு அவ்வளவா வந்து பிடிக்கலை, ரொம்ப மொக்கையாக இருக்குது அப்படின்ற விமர்சனங்களும் வந்துட்டு இருந்துச்சு. நாம் தொடர்ந்து ஒரே மாதிரியான கிராமத்து சாயல் காமெடிகளை பண்ணி அதை மக்கள் பார்த்து போர் அடித்ததால் தான் பிடிக்கலையோ அப்படின்னு ஏதாவது வித்தியாசமான புது முயற்சி எடுக்கணும்னு யோசித்த சூரி முறையாக சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளிவந்த சீமராஜா படத்தில் சிக்ஸ் பேக் காட்சியில் வந்து தோன்றினார். கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவில் ஒரு காமெடி ஆக்டர், அதுவும் காமெடி ரோலுக்காகவே சிக்ஸ் பேக் ட்ரை பண்ணது கண்டிப்பாக பரோட்டா சூர்யா தான் இருக்கணும். ஏன்னா தமிழ் சினிமாவில் இருக்க ஒரு சில முன்னணி நடிகர்கள் மற்றும் ஏன் இளம் நடிகர்கள் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா யாரும் அவ்வளோ சீக்கிரம் வந்து சிக்ஸ் பேக் ட்ரை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது வந்து அவ்வளோ கஷ்டம். ஆனால் சூரி வந்து அந்த காமெடி ரோலுக்காகவே ஒரு சிக்ஸ் பேக் வந்து ட்ரை பண்ணியிருந்தார். அவர் சிக்ஸ் பேக் வச்சு நடித்தது பலருக்கு கண்டிப்பாக ஆச்சரியத்தை தான் ஏற்படுத்தி இருக்கலாம். இருந்தாலும் மக்கள்கிட்ட பாராட்டு வந்தாலும் அவரோட காமெடியில் எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறமா பரோட்டா சூரி அம்மன் ஐயன் அப்படின்னு ஒரு 2 ஹோட்டலை மதுரையில் வந்து திறந்தார். அதுக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. அதை அவங்க அண்ணன் தம்பிங்களை சேர்த்து பார்த்துக்க சொன்னார். இன்றளவும் சூரி வந்து தன்னோட பெரிய குடும்பத்தோடு ஒன்றா தான் வாழ்ந்துட்டு வராரு. அதுக்கப்புறமா கொஞ்சம் காலம் அவர் காமெடி ரோலில் நடிக்காமல் இருந்தார். அதுக்கப்புறமா இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்தில் அவர் ஒரு படத்தில் நடிக்கிறதா கமிட் ஆகி இருந்தார். அதை பற்றின நியூஸ் வந்தவுடனே இவர் வெற்றிமாறன் படத்தில் ஹீரோவாக நடிக்கிறாரா காமெடியனாக நடிக்கிறாரா அப்படின்ற ஒரு டவுட் வந்துட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் படம் அறிவிக்கப்பட்ட கொஞ்ச நாட்கள்லேயே அந்த படத்தில் விஜய் சேதுபதியும் நடிக்கிறதா இருந்துச்சு. ஸோ இவர் வந்து ஹீரோவாக நடிக்கிறாரா அப்படின்ற டவுட்டு இன்னும் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் படத்தோட போஸ்டர்களில் வாத்தியாராக விஜய் சேதுபதி, கதாநாயகனாக சூரி அப்படின்னு தான் வந்து விளம்பரம் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்காக சூரி வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டாருன்னு தான் அந்த செட்டில் இருந்தவங்களாம் சொல்லியிருந்தாங்க. அவர் கஷ்டப்பட்டது போலவே கண்டிப்பாக விடுதலை படம் வெளியே வந்து அவருக்கு ஒரு மாபெரும் பேரை தான் வாங்கி கொடுத்துச்சின்னு சொல்லலாம். அந்த படம் அவரோட நடிப்புக்கும் வசூல் ரீதியாகவும் ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு தான் சொல்ல முடியும். இந்த படம் தான் நம்ம சூரியோட கேரக்டரிலே ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். விடுதலை
படத்தோட மாபெரும் வெற்றிக்கு அப்புறமா சூரி அடுத்ததாக எந்த படத்தில் நடிப்பார், எப்படிப்பட்ட கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பார் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு ஏற்ற மாதிரியே துரை செந்தில்குமார் இயக்கத்தில் சூரி, சசிகுமார், மலையாள ஆக்டர் உன்னி முகுந்தன் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் கருடன். இப்படி 2 சீனியர் ஆக்டர் இருக்கும்போது சூரியோட நடிப்பு எப்படி வெளிப்படும்னு எதிர்பார்த்தோம். கண்டிப்பாக அதெல்லாம் பூர்த்தி செய்யும் விதமாக அந்த இன்டர்வல் சீனை எடுத்திருப்பாங்க பாருங்கள். உண்மையிலேயே சூரியோட நடிப்பு அதில் ரொம்பவே வெளிப்பட்டுச்சுன்னு சொல்லலாம். இந்த படம் சூரியோட நடிப்புக்கும் வசூல் ரீதியாகவும் ஒரு பெரிய வெற்றி படம் தான் சொல்ல முடியும். இதுக்கப்புறமா சூரியோட நடிப்பில் சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் வெளிவந்த கொட்டுக்காளி திரைப்படம் இப்போ தமிழ்நாட்டில் திரையரங்கில் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த படம் ஏற்கனவே வெளிநாட்டில் பல அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் கலந்துக்கிட்டு பல விருதுகளையும் வாங்கியிருக்கு. தமிழ்நாட்டிலையும் இந்த படத்தை பார்த்த முக்கிய விமர்சகர்கள்லாம் இந்த படத்தை பாராட்டி தான் எழுதியிருக்காங்க. தமிழ் சினிமா தான் தன்னோட வாழ்க்கைன்னு நம்பி வந்து ஒரு சின்ன சின்ன ரோல்களில் நடித்து அதுக்கப்புறமா காமெடி ரோல்களில் நடித்து இன்றைக்கி ஹீரோவாக வளர்ந்துருக்க சூரிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்கிறதுல ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. மேன்மேலும் நல்ல படங்களில் நடித்து அந்த படம் வெற்றியாகிறதுக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள்.